முதல் நட்சத்திரமே வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்டம். 2வது நட்சத்திரம் யாரு? ராகு, சதயம். 3வது நட்சத்திரம் யாரு? குருவுடைய நட்சத்திரம் புராடம். இந்த 3 எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? நட்சத்திரம் மூலமாக அந்த பாவத்தில் 11ஆம் பாவத்தில் வந்து ஆஜராகிறாங்களா? அப்போ 1வது அதிபதி 11ஆம் இடத்துக்குள்ள நட்சத்திர புள்ளியாக வந்துடுறாரு. 12வது அதிபதி நட்சத்திர புள்ளியாக வந்துட்டார். இந்த 2க்கு நடுவில் இருக்கக்கூடியது யார்? 3வது ஸ்தானத்துக்கு மிதுனம். மிதுனத்தில் வந்து யாருக்கா? திருவாதிரை சொல்லக்கூடிய ராகு நட்சத்திரம். அப்போது இந்த ராகு சூட்சம ரீதியாக 3வது ஸ்தானத்துக்கும் ராகு வந்து சூட்சமாக வராரு. அதேமாரி 7வது ஸ்தானத்துக்கும் ராகு சூட்சமாக வராரு. 11ஆம் ஸ்தானத்துக்கும் சூட்சமாக வராது. அப்போ இதில் கூரை பாருங்கள், சகோதரன், ஜாதகருடைய முயற்சி, அதுக்கப்புறம் 7ஆம் இடம் மனைவி வீட்டார் மூலமாக சில நன்மைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் மூலமாக வருது? ஜாதகத்துடைய இருதாரம், ஜாதகருடைய இன்பம், ஜாதகருடைய லாபம், இது எல்லாமே 11ஆம் இடத்துல யாருன்னா ராகு. அப்போது இந்த ராகு எங்கெங்கே சம்மந்தம் பண்ணாரு? 3ஆம் இடத்துல சம்மந்தம் போகிறாரு, 7ஆம் இடத்துல சம்மந்தம் போகிறாரு, 11ஆம் இடத்துல சூட்சம ரீதியாக நட்சத்திரம். ஏன்னா ராகுக்கு எதுக்கு இடம் கிடையாது. ஆனால் ராகுக்கு எதுக்கு 2 இடம் இருக்குது. ஒன்று வந்து உச்சநிலை, இன்னொன்று நீச்ச நிலை. ராகுக்கு உச்சநிலை என்பது வந்து ரிஷபமும், கேதுக்கு உச்சநிலை என்பது வந்து விருச்சகமும். அதேமாரி கேதுக்கு நீச்ச நிலை வந்து ரிஷபமும், ராகுக்கு நீச்ச நிலை வந்து விருச்சகமும். இது சூட்சம ரீதியாகவே சொல்லலாம். இது பொதுவாக ஜோதிட நூலில் ஒரு பகுதியில் இருக்குது. சித்தர்களுடைய வாக்கியத்திலையும் இந்த பதிவு இருக்குது. சரிங்களா? அதை படிக்க வச்சு பார்க்க போகும்போது ராகு பகவானுக்கு தனிப்பட்ட முறையில் இடம் கிடையாது. ஆனால் நட்சத்திரப்படி வந்து இடம் உண்டுனா உண்டு. அதை வச்சு பார்க்க போகும்போது